வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் தேமுதிகவின் வேட்பாளராக திகழக்கூடிய விருதுநகரின் தற்பொழுது முக்கியமான புள்ளியாகவும் திகழக்கூடிய விஜயபிரபாகரன் அவர்கள் தற்பொழுது தேமுதிகவின் சார்பில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். எம்பி ஆகுவதற்காக தற்பொழுது அங்கே போட்டியிட்டு சுமார் 4200க்கும் மேற்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோல்வியை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் கூட இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக இதில் குளறுபடிகள் அதிகமாக நடந்திருப்பதாகவும் குற்றம் சாடி தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது சமீபத்தில் டெல்லியில் நேரில் சென்று அங்கு தற்பொழுது அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்து தகவலையும் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கு முன்னதாகவே தற்பொழுது ஜனாதிபதியிடம் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா அவர்களும் தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையின் போது பல குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் தகவல் வாக்கு எண்ணிக்கையில் மிகப்பெரிய அளவில் குளறுபடிகள் நடந்திருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. எங்களுக்கு உரிய ஒரு விளக்கத்தை தருமாறு ஜனாதிபதியிடம் குற்றமும் புகாரும் அளித்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இருவரும் புகார்களும் வழக்குகளையும் தொடுத்திருந்த நிலைமையில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியத்துவத்தை பதிலளித்திருந்தது. அதாவது இது நீங்களே நினைத்தாலும் கண்டிப்பாக நாங்கள் தேர்தல் ஆணையமே நினைத்தாலும் மறுவாக்குப்பதிவும் எண்ண முடியாது. ஏனென்றால் இது அனைத்து ஆதாரங்களும் அனைத்து விஷயங்களும் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் அவர்கள் நினைத்தாலும் முடியாது. நீங்கள் உச்சநீதிமன்றமோ நீதிமன்றம் வாயிலாகவோ வழக்கின் மூலமாகவோ அதில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வழங்குகிறார்களோ அதுக்கேற்ற போல் தேர்தல் ஆணையமோ ஜனாதிபதியோ உங்களுக்கான தீர்வை கொடுப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்தை கூறுகிறார்கள். இல்லை என்றால் அங்கு வெற்றி பெற்ற வேட்பாளர் நினைத்தால் மட்டுமே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இதனையெல்லாம் கேட்ட தேமுதிகவின் வேட்பாளர் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக ஆகிவிட்டது. பெரும் விதத்தில் அடுத்த கட்டமாக என்ன ஒரு முடிவுகளை எடுக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு உரம் வெளியாயிருக்கு. ஏனென்றால் இந்த ஒரு தகவலை கேட்ட விருதுநகர் தொகுதியின் மக்கள் அனைவரும் பெரும் ஒரு மகிழ்ச்சிக்குண்டாகிவிட்டார்கள். ஏனென்றால் தற்பொழுது இந்த ஒரு தேர்தலை குளறுபடிகள் பண்ணியிருக்கிறார்கள். நாம் அனைவரும் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு தேமுதிக கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருந்தோம். எப்படி மாணிக்கம் தாகூர் வந்தார் என்ற ஒரு யோசனையில் இருந்தார்கள். மறுவாக்கு என்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் நம்மளுடைய விஜயபிரபாகரன் நாடிய நிலைமையில் பொதுமக்களும் ஒரு பக்கம் ஒரு எதிர்பார்ப்பு மகிழ்ச்சியில் இருந்தார்கள். மறுவாக்கில் விஜயபிரபாகரன் வெற்றி பெற்று விடுவார், ஏனென்றால் தர்மம் தான் ஜெயிக்கும், ஞானம் தான் ஜெயிக்கும், கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு சூழல் விஜயபிரபாகரனுக்கு ஏற்பட்ட நிலைமையில் தற்பொழுது அது நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறிய நிலைமையில் பெரும் ஒரு அதிர்ச்சியில் விருதுநகர் மக்களும் தேமுதிகவின் வேட்பாளர்களும் தேமுதிகவின் தொண்டர்களும் பிரேமலதா அவர்களும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று தெரியாமல் அடுத்த ஒரு சிந்தனையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு தந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு பார்க்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.